இங்கு கூடியிருக்கும் எமது பெற்றோர்களே, ஆசிரியர்களே, சக நண்பர்களே, பாடசாலை அங்கத்தவர்களே, பிறத்தவ விருந்தினர் அவர்களே, மற்றும் எமது தமிழாவது நிகழ்வை கண்டு கழிக்க வந்திருக்கும் சபையோர்களே, அனைவருக்கும் எமது மாலை வணக்கம். இப்போ வணக்கம் சொல்லியாச்சு. இன்றைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க குருவே? ஆட்டிவர சுத்துக்களை தான் குருவே. நான் இல்லையா? அப்ப என்ன கதை குருவே? முதலில் நமது தமிழ் பள்ளியின் பேர் என்ன சொல்லு. இது என்ன கல்வி? சரை தமிழ் கல்வி கூடம் தானே. குருவிக்கு எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறார். என்னை கொண்டு மறக்கவில்லை தெரியுமோ? இன்று நமது சரை தமிழ் கல்வி கூடத்தின் அருமைகளையும் பெருமைகளையும் இச்சபையோருக்கு கூற வந்துள்ளோம். இது நல்ல விடயமாச்சு. சொல்லுங்க குருவே. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. நமது சரை தமிழ் கல்வி கூட நமது புலம்பெயர் தமிழ் பிள்ளைகளுக்காக 2008 ஆரம்பிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக 15 வருடங்களை கடந்து இன்று 16வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறது. அம்மாடியோ, இது பெரிய விஷயமாச்சு. இது மிகவும் பெரிய விஷயம்தான். இவ்வாறு அந்த பாடசாலை வளர காரணங்கள் என்ன என்று சொல்லுங்க குருவே. சொல்லிட்டா போச்சு. மிக திறமையான ஆசிரியர்கள், கற்பித்தல் பரிமுறைகள், ஒழுங்கான நிர்வாகம், பெற்றோரின் பங்களிப்பு மற்றும் மாணவர்களின் ஊக்கம்தான் இப்பாடசாலையை திறம்பட வளர்த்து வருகிறது. தெரியாத சொன்னீர்கள் குருவே. இன்றைய பாடல்களை பற்றி சொல்ல மறந்து விட்டீர்களே குருவே. அது லட்சிகா, நடனம், வாய்ப்பாட்டு, சுரத்தட்டு, மிருதங்கம், புல்லாங்குழல், வயலின், வீணை போன்ற இன்கலைகளும் இங்குள்ள திறமை மிக்க ஆசிரியர்கள் கற்பிக்கின்றனர். அதனால மாணவர்களாகிய நாம் இவர்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நன்றி.
பாலமா? அது விளக்கம் தான் என்னவோ? நல்ல கேள்வி. சொல்லுறேன் கேளுங்க. நமது ஈழ நாட்டில் மிகவும் கஷ்டமான நிலைகளில் பாடசாலைகளை தெரிவு செய்து அந்த பாடசாலைக்கு எமது பாடசாலை உதவுகிறது. இந்த பணி எமக்கும் எமது தாயகத்துக்கும் ஒரு உறவு பாலமாக அமைகிறது. அதனாலேதான் இது உறவு பாலம் என்று அழைக்கிறோம். ஆமா, அண்மையில் திருமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் ஆரம்ப பாடசாலைக்கும் அம்பாறையில் உள்ள ஒரு பாடசாலைக்கும் நமது உறவு பாலம் உதவியுள்ளது. எப்பணி மென்மேலும் தொடரும் தொடரும் தொடரும். மிகவும் சிறப்பான பணிதான். மஹி அங்கிள் அப்பாடசாலைகளுக்கு அண்மையில் சென்று வந்தால் தெரியுமோ? பிரமாதம் பிரமாதம். நமது பாடசாலையினால் திருவிழா காலத்தில் முருகன் கோயிலில் தண்ணீர் பந்தல் அமைத்து அங்குவிட பக்தர்களின் தாக்கத்தை தீர்க்கிறார்கள். ஆம் சகீரன், அதை மறந்து விட்டோமே. அதுவும் நமது பாடசாலையின் அரிய பணிதான். அத்தோட பெற்றோருக்கான காஃபி மார்னிங் நடக்கும். அதில் திறமைமிக்க டாக்டர்ஸ் வந்து பெற்றோர், ஆசிரியர் மற்றும் நிர்வாகத்தினரை செக் பண்ணி சிறந்த ஆலோசனைகளும் வழங்குவர். நமக்கு காஃபி கிடைக்குமோ விதிஷா? உமக்கு அதுதான் கிடைக்கும். மேலும் காவல்துறையினர் வந்து எமக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்குவர். மெய்வழி நாடக குழுவினர், கவுன்சிலர்ஸ் போன்றவையும் எமது பாடசாலைக்கு அடிக்கடி வருவென தெரியுமோ? தெரியும். எங்களோட பள்ளியில் படிப்பு மட்டுமில்லை, எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன குருவே? சரியாக சொன்னீர் அக்ஷதா. இதை ஒரு பாட்டா பாடுவோமே? பாடுவோம் பாடுவோம். உறவு பாலமாக இயக்கும் கூடமிது, மருத்துவ உறவும் கூட பயன்கள் கிடைக்கும். இது புதுசம் கண்டு நாங்கள் வாழ்த்தி கொண்டோமே. பெற்றோர் மகளுக்கு கோபி மோனையார் ஆதியார் தாமசிக்கும் தலைமை பந்தலாம். கலியனும் கடல் நாம் நீந்தி செல்வோமே. தனதான தனதம் தம் தனதான தனதம் தனதான தனதம் தனதான தனதம். இப்போ கமலபுரம் நடக்குது. இதுக்கு பின்பு நமக்கு கொண்டாட்டமான நிகழ்வு தானே. அதில் என்ன சந்தேகம்? விளையாட்டு போட்டியை தானே சொல்லுறீர். வருடம் முழுக்க படிச்சு தேர்வும் எழுதியாச்சு. கலையமுகம் தமிழமுகம் செய்தாச்சு. இனி விளையாட்டு போட்டி தானே. எங்கட எல்லா அலங்கரிப்புகள், அணிவகுப்பு, பலவிதமான ஓட்ட போட்டிகள், கயிறிழுத்தல், பெற்றோருக்கான போட்டிகள் என்று கலை கட்டும். ஆமா, கலை கட்டும். எங்களோட சிவாக்கள் மார்ச் பாஸ் மிகவும் சிறப்பாக சொல்லி தருவாரு. அது மட்டுமா பள்ளியில் பூசை செய்வதும் கராட்டி சொல்லி தருவதும் அவள்தானே. விளையாட்டு போட்டியில் ஒரு முக்கியமான விடயம். என்ன என்ன விஷயம்? எங்கட நிரஞ்சன் மாமா மற்றும் நிர்வாகத்தினர் சுட சுட செய்து கொத்து ரொட்டி, தோசை, அப்பம், கோழி பொரியல், ஃபலூடா என அது வேற விளையாட்டு. ஆமாம், நம்ம தாயாக்கள் டோக்கனோடு நிற்பாரு. மறக்க முடியுமா?
அதேதான். ம், ம். ஆஹா ஆஹா வாய் வருது. உமக்கு சாப்பாடு என்ற உடனே வாயுடுது. சாப்பாடு முக்கியம்தான் மிஸ்டர் கிரண். அதுவும் சரிதான். விளையாட்டு என்றதான் என்று வந்து ஞாபகத்தில் வருது. அதுவும் என்ன? எனக்கு தெரியும். நமது பள்ளியில் நடக்கும் சதுரங்க விளையாட்டு, பூப்பந்து விளையாட்டு, தற்காப்பு கலை, அதுதானே. அதுதான் சொன்னேன். ஆமாம். நான் பூப்பந்தாட்டத்துக்கு போறேன். நான் தற்காப்புகளை செய்கிறேன். நான் ஓ, ஒரு கொஞ்சம் கவனமா பெருக வேண்டும் போல. இவையெல்லாம் எமக்கு ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் ஒற்றுமையையும் தருகின்றன அல்லவா? ஆமாம் குருவே, ஆமாம். இப்படி ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான சிறப்பான நிகழ்வுகளை கொண்டதுதான் நமது பள்ளி. விழாக்கள் என்றாலே மகிழ்ச்சி தானே. ஆனால் எனக்கு சிவதர்ஷினி ஆண்டியை கண்டாலே பயம். ஐயோ, ஏன் அவ கண்டு என்ன பயம்? அவ டீச்சரும் ப்ரோக்ராம் கேட்பார். டீச்சர் எங்களை ப்ரோக்ராம் செய்யுங்கோ செய்யுங்கோ என்று சொல்லுவா. அதுதான் பயம். சரியாக சொன்னீர்கள் குருவே, எங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான். அது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பாக பொங்கல் பொங்கி பொங்கல் விழாவும், நியூமால்டனில் நடைபெறும் மரபு திங்கள் விழாவிலும் எங்களோட பள்ளி பங்கெடுக்கிறது தெரியுமோ? தெரியும். எல்லாம் சொல்லியாச்சு. எனது மிக முக்கியமான தமிழர வரலாற்றை நினைவு கூறுவார்களே. அது நமது பள்ளியில் இல்லாமல் இருக்குமோ? கார்த்திகை 27 மாவீரர் நாளன்று விளக்கேற்றி அனைவரும் கையில் தீபங்கள் ஏந்தி நிற்க மாவீரர் நினைவு பாடல்கள் பாடுவோம். அத்தோட வைகாசி 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பாடல்கள் கவிதைகள் பாடி சிரத்தையில் காட்சி குடிப்போம். நமது தாயக நிகழ்வுகளை நாமும் அறிய இவையெல்லாம் அவசியம்தானே. முக்கியமான ஒரு விடயம். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர்? நம்முடைய பள்ளியின் மாணவருடைய திறன்களை எப்படி வெளியாள கொண்டு வருகிறார்கள் என்று சொல்ல இயலவில்லையே. அதுதானே நீ சொல்ல போகிறோம். அதற்கிடையிலே உமக்கு அவசரம். இவ அப்படிதான் குருவே, ஒரு அவசரம் கொடுக்க. நீங்கள் சொல்லுங்க குருவே. பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும். நான் சொல்லுறேன் கேளுங்கள். நமது பள்ளியில் மொழித்திறன் போற்றி புலன்மொழி திறன் போன்ற வாய்ப்புகளை வழங்கி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்குவர். அத்தோட ஒவ்வொரு தவணையும் ஒவ்வொரு வகுப்பிலும் சிறந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குவர். எனக்கும் லாஸ்ட் டைம் பரிசு கிடைக்குது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கிழமையும்
மாணவர்களுக்கு ஒன்று கூட நிகழ்த்தி பிள்ளைகளுக்கு மேடை பயத்தை இல்லாமல் செய்கிறார்கள் எமது நிர்வாகத்தினர். அது என்ன மேடமே? ஐயோ இது கேள்வியா கேட்டுக்கொண்டிருக்கிறான். அது நல்லதுதானே தவிர உங்களின் கருத்துக்களை பெரும் முன்னிலையில் தயக்கமின்றி சப்தமாக சொல்வதுதான் மேடை பயன்படுத்தி பேசுதல். ஓஹோ, அப்படியா? நீங்க சொல்வது சரிதானே நோசரா? உங்களுக்கு மேடை பயம் எல்லாம் போயிட்டு தானே. அப்படி என்றால் எந்த மாதிரி ஒரு நிர்வாகம் திறமையாக செயல்பட சிக்கல்கள் வரும் இல்லையோ? பொருத்தமான கேள்வி மரிசா. எங்கட நிர்வாகத்தினருக்கு சிக்கல்களை தீர்ப்பது சிக்கன் 65 சாப்பிடுறது போல தெரியுமோ? ஸ்ரீரங்கணக்கிலும் பவனக்கிலும் சிக்கல்களை சிக்கனமாக கையாளுகிறார். உண்மை. பல துறைகளில் அனுபவம் வாய்ந்த பலர் நிர்வாகத்தில் பக்கபலமாக இருக்கிறார்கள். அவர்களின் ஆலோசனைப்படி பெற்றோர், ஆசிரியர், நிர்வாகத்தினர் சந்திப்புகள் மூலம் சிக்கல்களை சரி செய்து உறுதியாக பயணம் செய்கிறது நமது பாடசாலை. தெரியாத இருக்கிறார். அதுக்கு ஒரு பாட்டு பாடலாம். வெற்றிகளை போலும் பாடசாலை இன்பமுடன் செல்வம் கற்போம். வெற்றிகளை போலும் பாடசாலை இன்பமுடன் செல்வம் தமிழனை கற்போம். கூடியாலும் தீர்வாகும் பெற்றோர்கள் வெற்றிகளை போலும் பாடசாலை. கூடவே கேள்வி கேட்க வேண்டும். கேளும். திறமையான ஆசிரியர்கள் என்று சொன்னீர்கள். அவர்களின் திறமையை வளர்க்க இந்நிர்வாகம் ஏதாவது செய்கிறதா? TDC பயிற்சி பட்டறையல், தொல்காப்பிய வகுப்பு, MA பட்டப்படிப்பு என அவர்களையும் மேலும் படிக்க வைக்கிறார். ஐயோ வீட்டுக்கு கூட வேலை சொல்லுங்க. ஆமாம், மாணவர் நிர்வாகத்தினர் சந்திப்பு ஒன்றை ஒழுங்கு செஞ்சதை பற்றி கதை கோர ஏற்கனவே தலைக்கு மேல வேலை தரணும். நிச்சயமா ஒரு சந்திப்பு கூடதான் இருக்கு. சரி, எந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்ட அந்த பாடசாலை அதன் வெற்றிகளை எப்படி கொண்டாடுகிறது என்று சொல்லுங்க. அது இல்லாமலா கடற்கரைக்கு சென்று நீந்தி விளையாடி, பாபக்யூ சாப்பிட்டு, பல களியாட்டங்கள் செய்து, இரவு நேரம் தான் வீட்டு திரும்புவோம். அத்தோட நமது உள்ளூர் பூங்காவில் ஒன்று கூடி சாப்பிட்டு, ஒன்று கூடலில் பரிசுகள் வழங்குவதும், மேடையில் கௌரவிப்பதும் என தங்களின் வெற்றியை கொண்டாட தவறியதில்லை. ஆமா, ஒன்று கூடலில் நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நமது ஆசிரியர்களுக்கும் நமது நிர்வாகத்தின் வெகுளாக்களின் ஹோலில் மரியாதையை செய்யும் விதமாக ஒன்றை கூடல்களும் நடத்துவதுண்டு. கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிறந்த பள்ளியை படிப்பதில் நமக்கு பெருமைதான். அடக்கடவுளே, நேரம் போனதே தெரியவில்லை. எமது பள்ளியின் சிறப்புகளை சொல்லுவதற்கு நேரம் போராத போல இப்ப
பார்க்கிறார், கவனித்தீரா? ஆமா, கவனித்தோம் கவனித்தோம். அப்படி என்றால் கடிதம் மூட வேண்டியதானே. மூடிட்டா போச்சு. இங்கு கூடியிருக்கும் அன்பான சபையோர்களே, பயந்தமலால் பாலம் வைக்கும் எமது பாடசாலை வளர வாழ்த்தும் உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எமது பாடசாலை மென்மேலும் இச்சேவையை செய்ய தொடர்ந்து வாழ்த்தும்.